ओमाज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய முதலாம் ஸ்கந்தம் 12ஆம் அத்தியாயம் பரீட்சித் மகாராஜோடைய பிறப்பு. அதுல நாம படித்தது 21வது பதம். தன்வினாமக அகரநீரேஷ துல்யஸ்ச அர்ஜுனயோர்த்வயோ உதாச்ச இவ துர்தர்ஷக சமுத்திர இவ துஸ்தரஹ. இந்த குழந்தை பெரும் வில்லாளிகளுக்கிடையில் அர்ஜுனனை போல் திறமை மிக்கவராக இருப்பார். இவர் நெருப்பை போல் தடுக்க முடியாதவராகவும் சமுத்திரத்தை போல் மிஞ்ச முடியாதவராகவும் இருப்பார். இப்போ பரீட்சித் மகாராஜோடைய பிறப்பு சிறப்பு, ரொம்ப மங்களகரமானதும் புனிதமானதும் சிறப்பு வாய்ந்த ஒரு பிறப்பு பரீட்சித் மகாராஜ். நம்ம கடந்த சில தினங்களாவே சிறந்த மன்னர்களுடைய பிறப்பை பற்றி எல்லாம் படிச்சுட்டு வரோம். யாருடைய பிறப்பு சிறப்பு வாய்ந்தது, யாருடைய பிறப்பு போற்றுதலுக்கும் புகழுக்கும் உரியது. பொதுவா இந்த ஜட உலகத்துல பிறக்கிறது ஒன்றும் அவ்வளவு மங்களமானதல்ல. ஆனாலும் மனித குலத்தில் பிறப்பது, மனிதனாக பிறவெடுப்பது ஒரு வரப்பிரசாதம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, துர்லப மானச ஜென்மம். அப்படி மனித வாழ்க்கையில பிறக்கிறவங்க கூட இந்த மாதிரி உயர்ந்த மகாத்மாக்கள், பல்வேறு சிறந்த மகாத்மாக்களுடைய பிறப்பை பற்றி பாகவதம் மிக அழகாக வர்ணிக்கிறது. ஆச்சாரியர்கள், பெரும் பக்தர்கள், மகாத்மாக்கள், பாகவதர்கள், இவங்க பிறப்பு ரொம்ப புகழ் வாய்ந்தது. அப்ப பரீட்சித் மகாராஜா பகவானுடைய ஏற்பாட்டினால இந்த பூமியில தோன்றினாரு. அவருடைய பிறப்பும் புகழ் வாய்ந்தது. அவர் தாயின் கருவில் இருக்கும் போதே பகவானால் காப்பாற்றப்பட்டார், உத்தரையின் கருவில் இருக்கும்போது. இப்போ அந்த குழந்தை பிறந்த உடனே இந்த குழந்தை எப்படி இருக்கும், இந்த குழந்தை அவங்க வம்சத்துடைய புகழை காப்பாற்றுமா, நல்ல குழந்தையா இருப்பாங்களா, இவங்களுடைய செயல் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கற்றறிந்த வேத விற்பனர்கள், பண்டிதர்கள், பிராமணர்களை வரவழைத்து அவங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறார். அதுதான் படிச்சுன்னு வரோம் நம்ம. ஜோதிர் வேதம்ங்கிறது ஜோதிஷ்யம் அல்லது ஜோதிட வேதம். ஜாதகம்ங்கிறது குழந்தை பிறந்துன்னு எழுதுறது. அது உண்மைதான். யார் எழுதுறது? சரியான கற்றறிந்த பண்டிதர்கள். இந்த லக்னத்துல, இந்த திதியில, இந்த ராசியில பெறக்கூடிய குழந்தைக்கு இந்த சுபாவம் இருக்கும், இந்த மாதிரி துறையில அவங்க ஆர்வம் காமிப்பாங்க, இந்த மாதிரி படிப்பாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க, இந்த தொழில் பண்ணுவாங்க, அப்படிலாம் ஓரளவுக்கு கணித்து சொல்ல முடியும். ஆனா இங்க கை தேர்ந்த பிராமணர் இருந்ததுனால இவங்க என்ன பண்ணாங்க, இந்த குழந்தை பரீட்சித் எப்படி இருக்கும் அப்படின்னு யுதிஷ்டிர மகாராஜ் கேக்குறாங்க. எங்களுடைய பேர குழந்தை இந்த பரீட்சித் எப்படி இருப்பாங்க? அப்ப அந்த பிராமணர்கள்லாம் சொன்னாங்க, இந்த குழந்தை கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதில் ஸ்ரீராமரை போல இருப்பார், தானம் வழங்குவதில் சிபி சக்கரவர்த்தியை போல இருப்பார், ஆட்சி செய்வதில் அவர் ஸ்வாகு மகாராஜாவை போல இருப்பார், அவர் வில்வித்தையிலும் வீரத்திலும் அர்ஜுனனை போல இருப்பார். அர்ஜுனன் அவருடைய தாத்தா, பரீட்சித் மகாராஜுடைய தாத்தா அர்ஜுனன். அர்ஜுனனை போல வில்வித்தையில் வில்லுக்கு விஜயன் என்று போது வில்வித்தையில் அர்ஜுனனுக்கு நிகராக இருப்பார். அப்போ பொருளுரையில கிட்டத்தட்ட ஒரு 4-5 பக்கத்துக்கு சில பிரபுபாதர் அர்ஜுனனுடைய வீர தீர பராக்கிரம செயல்கள், அவர் அற்புதமான ஆற்றல்கள், அர்ஜுனனின் சிறப்புகளை மிக அழகாக வர்ணித்திருக்கிறார். அதுல ஒரு சில லீலைகளை நேற்று நாம் படித்துக் கொண்டிருந்தோம். அதனுடைய 2ஆம் பாகம், அந்த தொடர்ச்சி தான் இன்றைக்கு.
அர்ஜுனுடைய குழந்தை பிராயம், அவர் குருகுலத்துல எவ்வாறு முதல் தரமான மாணவனாக திகழ்ந்தார், அதுக்கப்புறம் துருபத நாட்டு மேல படையெடுத்து துருபதனை கைது செய்து வந்தது, குருகுலத்திலேயே சிறந்த மாணவனாக திகழ்ந்தது, அவர் வித்தைகள் அனைத்தையும் தேர்ச்சி பெற்றது, அக்னி தேவனுக்கு காந்தர்வ அந்த காந்தவ வனம், அந்த காண்டவ வனத்தை பரிசாக கொடுத்தது, இதெல்லாம் நேற்று நம்ம தெரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் அவரு இந்தர் லோகத்துல போய் சர்க்கத்துல போய் தேவர்களுடைய அருளை பெற்றது, இந்திரனுடைய அனுகிரகத்தை பெற்று தெய்வீகமான அஸ்திரங்களை பெற்றுக் கொண்டது. இதெல்லாம் அர்ஜுனுடைய ஒரு சில வீர தீர பராக்கிரம செயல்கள். அவருடைய அமானுஷ்யமான சக்தி, அவருடைய தெய்வீக தன்மை, அவருடைய தெய்வீகமான குணங்கள். ஊர்வசி தாயார் அர்ஜுனனை அணுகி அவரை திருப்திப்படுத்த விரும்பினார். ஆனால் அர்ஜுனனோ அவரை மறுத்து விட்டார். எனக்கு எவ்வாறு குந்தி தேவி மாதிரியும் தாயாரா இருக்கின்றீர்களோ அது போல நீங்களும் எனக்கு ஒரு அன்னையை போல, இந்திரன் எனக்கு தந்தையை போல, நான் எவ்வாறு உங்களோடு இணைய முடியும் என்று அர்ஜுனன் மறுத்து விடுகிறார். அதனால என்னாச்சு, ஊர்வசி கோவம் வந்து சபிச்சிடுறாங்க, நீங்க ஒரு திருநங்கையா போகணும். பிரகன்னலா அப்படிங்கிற ஒரு திருநங்கை, பிரகன்னலான்னு ஒரு திருநங்கையா போகணும். ஆனாலும் என்ன நடந்தது, அந்த 14வது வருடம் வந்து அவங்க வனவாசத்துல இருக்கணும். அந்த வனவாசத்தின் போது அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. அஞ்ஞான வாசம், 13 வருஷம் காட்டுல இருக்கணும், 1 வருஷம் மறைந்து இருக்கணும். யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா திரும்பி 14 வருஷம் காட்டுக்கு போகணும். அப்போ ஊர்வசியின் சாபம் அர்ஜுனனுக்கு வரமாக மாறியது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ஏற்பாட்டினால அவர் விராட நாட்டுல உத்தரைக்கு டீச்சராக, ஆசிரியராக பணியாற்றினார். பின்ன குரு வம்சத்திற்கும் விராட மன்னருக்கும் ஒரு போர் ஏற்பட்ட பொழுது அந்த அஞ்ஞான வாசம் முடியக்கூடிய தருவாயில அர்ஜுனன் தன்னுடைய தெய்வீக அஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு உத்தரனை அழைத்துக் கொண்டு பெரும் யுத்தம் செய்து அதில் வெற்றி பெற்றார், குருக்களை வென்றார். அதனால் திருப்தி அடைந்த விராட மகாராஜா தன் மகள் உத்தராவை அர்ஜுனனுக்கு மணிமுடிக்க விரும்பினார். ஆனால் அர்ஜுனனோ அதை மறுத்து விட்டார். காரணம், நான் அவளுக்கு குருவா இருக்கிறேன், நான் எப்படி அவளை திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று அந்த பெண்ணை தன் மகனான அபிமன்யுக்கு திருமணம் செய்து வைக்கிறார். இப்படிதான் உத்தரைக்கும் அபிமன்யுக்கும் பரீட்சித் குழந்தையா வந்தார். இப்படி அர்ஜுனுடைய சிறப்புகளை மிக அழகாக பறைசாற்றுகின்றது மகாபாரதம், புராணங்கள். சரி, அப்ப நேற்று ஒரு சில லீலைகளை படிச்சோம், இன்னைக்கு அதோடைய தொடர்ச்சி பார்ப்போம். எப்படி தேவர்களை திருப்தி செய்து அஸ்திரத்தை பெற்றுக் கொண்டார். அப்போ ஹிமாலயத்தில் தவம் செய்து தேவர்களை திருப்தி செய்து அஸ்திரத்தை பெற்றுக் கொண்ட அர்ஜுனன், இந்திரன் சொன்னாங்க, நீங்க வந்து மகாதேவரையும் திருப்தி செய்ய வேண்டும். மகாதேவரை திருப்தி செய்து அவருடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு தெய்வீகமான அஸ்திரம், அவருடைய தெய்வீகமான அஸ்திரத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்க பல்வேறு அஸ்திரங்கள் அவர் பெற்றுக்கொண்டது வந்து சில பிரபா சொன்னார். பிரம்மாவிடமிருந்து பிரம்மாஸ்திரம், அதுக்கப்புறம் ஒரு தேவர்களிடமிருந்து அவர் ஒரு தெய்வீகமான அஸ்திரத்தை பெற்றுக் கொள்கிறார். ஒரு செகண்ட். வெவ்வேறு தேவரிடமிருந்து பல்வேறு முக்கிய ஆயுதங்களை அவர் பெற்றார். யம தர்மராஜனிடமிருந்து தண்டாஸ்திரத்தையும், வருணனிடமிருந்து பாசாஸ்திரத்தையும், சொர்க்கலோக பொருளாளரான குபேரனிடமிருந்து அந்தர்தான அஸ்திரத்தையும் பெற்றுக்கொண்டார். எஸ், அப்ப என்ன பண்ணாங்க, மகாதேவரை குறிச்சு தவம் செஞ்சாங்க. அவர் தவம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு அசுரன் ஒரு காட்டுப்பன்றியோட வடிவுல அர்ஜுனை தாக்குவதற்காக வருகின்றார். அப்ப அர்ஜுனனும் தன்னுடைய அஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு அந்த காற்றுப்பன்றி மேல அம்பு செலுத்துகின்றார், அம்பு விடுறார். அப்ப அதே நேரத்துல ஒரு வேடனும் அம்பு விடுகிறார், கிராடன் என்ற ஒரு வேடன். இருவரோட அம்பும் ஒரே சமயத்தில் அந்த அசுரனை தாக்கியது. அர்ஜுனனுக்கு ஒரே ஆச்சரியம், நான் அம்பு விடுற நேரத்துல வேற யார் அம்பு விட்டுருக்காங்க பார்த்தா அந்த வேடனும் அம்பு விட்டுருக்கிறார். வேடன் சொன்னாரு, நான் தான் முதல்ல அம்பு விட்டேன். அர்ஜுனன் சொன்னாரு, இல்ல இல்ல, என்ன அஸ்திரமே முதல் சென்றது.
2 பேருக்கு வாக்குவாதம் வந்துருச்சு. யாருக்கு? அந்த கிராடன்கிற வேடனுக்கும் அர்ஜுனனுக்கும் வாக்குவாதம். அப்ப உண்மையில யார் பலசாலின்னு பரீட்சை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் கடும் யுத்தம் நடத்து. அந்த கிராடன் என்ற வேடனுக்கும் அர்ஜுனனுக்கும் கடும் யுத்தம். அப்படியே அஸ்திரங்களை மழையாக பொழிகின்றார். அர்ஜுனன் அப்படி காண்டீபம் எடுத்து அதுல ஒரு அம்பை வச்சு அதை இழுத்து விடும் போது முதல்ல ஒரு அம்பா இருக்கு. அந்த காண்டீபத்தை எடுத்து நான் ஏற்றி அதுல அம்பு வச்சு இப்படி காது வரை இழுத்து அப்படி ஒரு அம்பு விடும்போது அது 1, 4, 8, 16, 108 1000 அஸ்திரங்களாக மழைகளாக பொழிந்தது. வேடனும் சற்றும் சலிக்காமல் அந்த ஓரொரு அஸ்திரங்களை முறியடிக்கின்றார். இப்படி வேடன் அர்ஜுனனுக்கு நிகராக சண்டையிடுகின்றார். அர்ஜுனனுக்கோ பெரும் ஆச்சரியம். என்ன ஒரு சாதாரண வேடன் எனது தெய்வீக அஸ்திரங்களை முறியடிக்கின்றார், எனக்கு நிகராக சண்டையிடுகின்றார், என்னது? அப்ப இவர் ஒரு சாதாரண வேடனா இருக்க முடியாது, ஏதோ சக்தி வாய்ந்தவரா இருக்கணும், அதனால இவரை ஜெயிக்க வேண்டும் என்று அர்ஜுனன் தன் முழு சக்தியும் பிரயோகிக்கிறார். ஆனா அந்த வேடனுடைய அம்புகளால் தைக்கப்பட்டு அர்ஜுனனுடைய உடல் காயங்கள் ஏற்படுகிறது. வேடனுடைய அம்புகளால் தைக்கப்பட்டு அர்ஜுனன் உடல்கள் ரத்தம் தோய்கின்றது. அப்ப அர்ஜுனனுக்கு சந்தேகம் வந்துச்சு. என்ன சந்தேகம் வந்தது? இந்த ஒரு வேடன், இப்படி ஒரு வேடன் இப்படி சண்டை போட முடியுமா? இவர் யாரா இருக்கு? உண்மையில யாரு இவரு? உண்மையில இவர் யாரு? அப்ப கேட்கிறார், பிரபு தயவுசெய்து சொல்லுங்க, நீங்க யாரு? எனக்கு நன்னா தெரியுது, நீங்க ஒரு சாதாரண வேடன் இல்ல, தயவுசெய்து தாங்கள் யார் என்று எனக்கு தெரிவிக்க வேண்டும். அப்போ அந்த வேடன் வேறு யாரும் அல்ல, மகாதேவரே அர்ஜுனனோடு விளையாடுவதற்காக, அர்ஜுனனின் வீரத்தை காண்பதற்காகவும் அவரோடு விளையாடுவதற்காகவும் ஒரு வேடனின் ரூபத்தில் வந்தார். மகாதேவர் அவருக்கு தரிசனம் கொடுக்கிறாரு. பொன்னார் மேனியன், அப்படி பொன்னிறத்தில் இருக்காரு மகாதேவர். தாமரை போல கண்கள், புலித்தோலை அணிந்திருக்கிறார், தலையில் ஜடாமுடி, அந்த ஜடாமுடியின் மேல் பிறைச்சந்திரன், அதிலிருந்து கங்கா நதி, அப்படி ஒரு தேஜஸ். மகாதேவரை கண்டவுடன் அர்ஜுனன் சாஷ்டாகமா நமஸ்கரித்து பிரார்த்தனை செய்கின்றார். மகாதேவர் சொல்ல, அர்ஜுனா நீ எனக்கு மிகவும் பிரியமான, பகவானின் பக்தர்கள் அனைவரும் எனக்கு பிரியமானவர்கள், எனது பக்தர்களை விட பகவானின் பக்தர்களே எனக்கு பிரியமானவங்க, அதனால உன்னிடம் விளையாடவே நான் இந்த லீலையை செய்தோம். உன்னுடைய வீரத்திலும் விவேகத்திலும் உன் பக்தியிலும் நான் பெரும் திருப்தி அடைந்து விட்டேன் என்று மகாதேவர் அர்ஜுனனை ஆசீர்வதிக்கின்றார். தூய வைஷ்ணவரின் கருணை, யார் ஒருத்தர் தூய பக்தர்களின் கருணையை பெற்றிருக்கிறாங்களோ அவங்களை இந்த உலகத்துல யாராலுமே ஜெயிக்க முடியாது. மகாதேவர் வைஷ்ணவானாம் யதா சம்பு, முதல் தரமான வைஷ்ணவர். மகாதேவரின் அனுகிரகத்தை பெற்றோடனே மகாதேவரும் அர்ஜுனனை ஆசீர்வதித்து தனது பசுபதாஸ்திரத்தை பரிசாக கொடுக்கின்றார். ஆனால் இது ரொம்ப தெய்வீகமான அஸ்திரம் அர்ஜுனா, சமயம் வரும்போது மட்டும் தேவைப்படும் போது பயன்படுத்திக்கொள். பிரளயத்தை ஏற்படுத்தக்கூடிய அஸ்திரம். அப்படி மகாதேவர் மிகவும் தெய்வீகமான அந்த பசுபத அஸ்திரத்தை அர்ஜுனனுக்கு பரிசாக கொடுத்தார். இப்படி பல்வேறு அஸ்திரங்களை பெற்றுக்கொண்ட அர்ஜுனன் அந்த அஸ்திரங்கள் எல்லாம் வனவாசத்தின் போது ஒரு இடத்துல கட்டி ஒரு மரத்துல வச்சிருந்தார். அதை எடுத்துன்னு போய்தான் உத்தரனோட போய் குருக்களோட சண்டையை போட்டு குருக்களை ஓட விட்டார். இதெல்லாம் நடந்தது, அழகழகான லீலைகள். அர்ஜுனனுக்கு இந்த அவருடைய யாத்திரையில, அவர் வனவாசத்தின் போதும் சரி, அவருடைய டிராவலிங்ல, அவருடைய லைஃப்ல 4 முக்கியமான மனைவிகள், அர்ஜுனனுடைய 4 முக்கியமான மனைவிகள், திரௌபதி, உலுப்பி, சித்ராங்கதா, சுபத்ரா. இந்த 4 குழந்தைகள் மூலமா, 4 மனைவிகள் மூலமா 4 குழந்தைகள். திரௌபதிக்கு ஸ்ருதகர்மா, திரௌபதியோட பையன் ஸ்ருதகர்மா, உலுப்பியோட பையன் அரவான், சித்ராங்கதோட பையன் பப்ருவாகனா, சுபத்ராய பையன் அபிமன்யு. அர்ஜுனுடைய 4 புதல்வர்கள், ஸ்ருதகர்மா, அரவான், பப்ருவாகனா, அபிமன்யு.
இந்த 4 மனைவியிலும் 4 சந்தர்ப்பத்துல அர்ஜுனன் சந்திக்கிறார். 4 சூழ்நிலைகள்ல அது மூலமா பல்வேறு லீலைகள் நடந்தது. அர்ஜுனன் தன்னுடைய வனவாசத்தின் போது அவரு உலுப்பிங்கிற பொண்ணு நாக டைனஸ்டி, நாக வம்சத்தை சார்ந்தவர். நாக வம்சத்தை சார்ந்தவர். ஒரு முறை அர்ஜுனன் இந்த மாதிரி யாத்திரை செல்லும் போது ஆக்சுவலி என்ன நடக்கும்னா, இந்த பாண்டவர் 5 ஒரு ஒரு உடன்பாடு இருக்கும். யார் ஒருவர் திரௌபதியோடு இருக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த நேரத்துல ஒரு சகோதரன் திரௌபதியோடு இருக்கும் பொழுது மற்றவர்கள் தொந்தரவு செய்யக்கூடாது. இப்படி அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட். என்ன நடந்துச்சு? திரௌபதியின் சுயம்பரத்துல அர்ஜுனன் திருமணம் செய்து வந்தார் திரௌபதிய. குந்தி தேவி இடத்துல வந்து நான் ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன்னு சொன்னேன். குந்தி தேவியும் அந்த எது பரிசா இருந்தாலும் 5 பகிர்ந்து கொள்ளுங்கள், சகோதரருக்குள்ள சண்டை இருக்கக்கூடாதுன்னு, அது என்ன பரிசுன்னு தெரியாம குந்தி தேவி பகிர்ந்து கொள்ளுங்கள்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தா அர்ஜுனன் திரௌபதியை கூட்டின்னு வந்திருக்க, திரௌபதியை கல்யாணம் செய்து வந்து. இப்ப எப்படி சொன்ன வார்த்தை எப்படி திரும்ப வாங்குறது? அப்போ புராணங்கள்ல ஒரு லீலை நடக்கு, ஒரு 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 லீலை நடக்குது, ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அதற்கு பின் உபகாரணங்களும் இருக்கு. அதனால புராணங்களை நாம் வந்து மேலோட்டமாக புரிந்து கொள்ள முடியாது, நாமளா கற்பனை செய்து கொள்ள முடியாது, பக்தர் அல்லாதவங்கள்ட்ட இருந்து அதை பத்தி கேட்கவும் கூடாது. அது சரியான இடத்துல இருந்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி ஒரு பெண் 5 கணவனை மணந்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு கேள்வி. அது எப்படி ஒரு பெண் 5 கணவனை மணந்து கொள்ளலாம்? யாருக்கா பதில் தெரியுமா? ஏன் திரௌபதிக்கு 5 கணவர்கள்? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. திரௌபதி வந்து அவங்க வந்து எல்லா வகையிலும் வந்து ஒரு சிறப்பை வந்து அவங்க பிரார்த்தனை செய்வாங்க. ஸோ அது வந்து வில்லுல வீரத்தை மாதிரி அர்ஜுன மாதிரி இருக்கணும். அப்புறம் வந்து தானத்துல வந்து யம தர்மம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு பிரார்த்தனை பண்ணுவாங்க. அந்த பிரார்த்தனைக்கு ஏற்றவாறு அவங்களுக்கு 5 பேர் கிடைக்கிறாங்க. இல்லையே அப்படிங்களா? சொல்லுங்க மாதாஜி. அமிர்தமயி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. போன பிறவியில வந்து பிரபு பேரையில தவம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து கணவன் இல்லாம அந்த காட்டுல தந்தையும் இறந்துறாங்க. அப்போ அவங்க வந்து தவம் கணவன் 5 தடவை கேட்டுருவாங்க பிரபு. அவரு தெரியும். நம்ம இந்த மாதிரி வாய்ஸ்ல பாதிதான் கேட்டுது, பாதி கேட்கவே இல்லை. உங்களோட டவர் ப்ராப்ளம் போல இருக்கு. ஓகே, நிர்மலா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பிரபுஜி அவங்க வந்துட்டு முன்ஜென்மத்துல வந்து அம்மா அப்பா இல்லாத போது அப்போ வந்து ரொம்ப அவங்க வந்து சிவனுடைய பக்தரா இருந்தாங்க. அப்ப எனக்கு ஒரு கணவர் வேணும், ஒரு கணவர் வேணும்னு 5 வாட்டி அவங்க கேட்டாங்க. 5 வாட்டி கேட்டதால நீ 5 கணவர் அடைவான்னு சொல்லி சிவபெருமான் வந்து சொல்லிட்டாரு அடுத்த ஜென்மத்துல. ஓகே, சீதலா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. அவங்க அந்த முனிவரோட ஃப்ரெண்டு வந்து துர்வாச முனிவர், அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு. இப்ப துர்வாச முனிவர் அவங்கள பார்க்க வருவாங்க. அப்ப இவங்க வந்து தவம் இருந்து அவங்க கிட்ட வரம் கேட்பாங்க, எனக்கு 5 முறை கணவன் வேண்டும், கணவன் வேண்டும், கணவன் வேண்டும்னு. அதனால 5 தடவை கேட்டதுனால அவங்களுக்கு வரம் கொடுத்துட்றாங்க துர்வாச முனிவர். அதாவது யாரேனும் தனக்கு ஒரு அழகான கணவன், அழகான ஆண்மகன் கணவனாக வர வேண்டும் என்றால் அவங்க வந்து மகாதேவரை வழிபடணும். புராண வேதங்கள் என்ன சொல்லியிருக்குன்னா, யாராவது தனக்கு ஒரு அழகான மனைவி, ஒரு அழகான பொண்ணு மனைவியா வரணும்னா அவங்க வந்து உமையால் பார்வதியை வழிபடணும். யாராவது அழகான கணவர் வேணும்னா அந்த பொண்ணு வந்து மகாதேவரை வழிபடணும்.
திரௌபதி தன்னுடைய முந்தைய பிறவியில அவங்க ஒரு பிராமணனுக்கு மகளாக பிறந்திருந்தான். அப்புறம் நம்ம தான் துர்வாசரை பத்தி நல்லாவே தெரியுமே, நம்மளை போலதான அவரு கோவக்கார், நல்லா சேவை பண்ணாலும் சபிச்சிடுவார். துர்வாசர் என்ன பண்ணிட்டாரு, அந்த பெண்ணை சபிச்சிட்டாரு, உனக்கு 5 கணவர் வருவாங்க. அது மட்டும் இல்ல, அது என்ன நடந்தது, திரௌபதியும் மகாதேவரை குறித்து தனக்கு ஒரு அழகான கணவர் வேண்டும் என்று தவம் செய்ய, மகாதேவர் அவன் முன்பு தோன்ற, மகாதேவரை சந்தித்த சந்தோஷத்துல அவங்க 5 தடவை உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டவுடனே எனக்கு கணவர் வேண்டும், கணவர் வேண்டும், கணவர் வேண்டும், அப்படியே ஆகட்டும் என்று 5 கணவர்களை கொடுத்து விட்டார். இப்படிதான் புருஷோத்தம் அதிக மாதம், ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதம். அந்த புருஷோத்தம் அதிக மாதத்தில் தவம் இருந்து திரௌபதிக்கு இந்த 5 தெய்வீகமான கணவர்கள். இவங்க சாதாரண புருஷர்கள் அல்ல. இவங்க ஒருத்தர் தர்மதேவனான யுதிஷ்டரின் அம்சமாகவும், வாயுவின் அம்சமாகவும், இந்திரனின் அம்சமாகவும் ஒருத்தரும் அந்த தெய்வீகமான குழந்தைங்க. நேற்று அவங்க பிறப்பை பத்தி படிச்சுட்டு இருந்தோம். எப்படி திரௌபதி அவங்க கல்யாணம் பண்ணி வந்தாங்க, அப்ப நீங்க ஷேர் பண்ணிக்கங்க அப்படின்னு அவங்க தெரியாம சொல்லிட்டாங்க. அப்ப இவங்களுக்குள்ள என்ன அக்ரிமெண்ட்னா, யாரு திரௌபதியோட, இப்ப யுதிஷ்டமரா திரௌபதியோட பேசி கொண்டிருக்கும் பொழுது மற்றவர்கள் அதில் குறுக்கிட மாட்டார்கள். அவங்க தனிமையில் இருக்கும்போது, யுதிஷ்டரும் திரௌபதியும் தனிமையில் இருக்கும்போது மற்ற சகோதரர்கள் குறுக்கிட மாட்டார்கள். அதே போல அர்ஜுனும் திரௌபதியும் தனிமையில் இருக்கும்போது யுதிஷ்டரோ பீமனோ குறுக்கிட மாட்டார். ஆனா ஒரு தடவை என்ன நடந்தது, யுதிஷ்டரும் திரௌபதியும் இருக்கும் சமயத்தில் அர்ஜுனன் அந்த அறையில் நுழைந்து விட்டார். அதாவது ஏதோ ஒரு சகோதரனை பார்க்கறதுக்காக, யுதிஷ்டரை பார்க்கறதுக்காக வந்தாங்க. அந்த நேரத்துல திரௌபதியும் யுதிஷ்டரும் தனிமையில் இருந்தார், பேசிக்கொண்டிருந்தார். அப்படின்னா நம்ம அக்ரிமெண்ட்டை பிரேக் பண்ணியாச்சு, அதெல்லாம் நீங்க காட்டுக்கு போகணும். அப்ப என்ன நடந்தது, இதை ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அர்ஜுனன் தெய்வீக அஸ்திரங்களை பெறுவதற்காக தான் அவர் ஹிமாலயத்துக்கு புறப்பட்டார். ஹிமாலயத்துல போய் தெய்வீக அஸ்திரங்களை பெற்று வருவதற்காக. இப்படி இந்த 5 சகோதரருக்கும் திரௌபதி மூலமா 5 குழந்தை, ஒருத்தருக்கும் ஒரு குழந்தை. அப்படிதான் திரௌபதிக்கும் அர்ஜுனனுக்கு பிறந்த குழந்தை ஸ்ருதகர்மா. இந்த 5 குழந்தை என்ன ஆனாங்க, அஸ்வத்தாமன் என்ற கொடும் பாவி பிரம்மபந்து, ராமன குலத்தில் பிறந்தாலும் அதுக்குண்டான தகுதி இழந்த அந்த பிரம்மபந்து இந்த 5 குழந்தைகள் தூங்கி கொண்டிருக்கும் போது அவர்களை கொன்று விட்டார். அதுக்கப்புறம் அவர் அர்ஜுனால தண்டிக்கப்பட்டார். அந்த அத்தியாயம் தான் இதுக்கு முன்னாடி உள்ள இதுல படிச்சோம். அஸ்வத்தாமன் பெற்ற தண்டனை. அஸ்வத்தாமனை அவ்வளவு கொடூரமான பாவம் செய்து கூட திரௌபதி மன்னித்து விடுங்கள் என்று சொன்னார். அது திரௌபதி என்ன சொன்னாங்க, அவன் அவ்வளவு கொடூரமான பாவம் செஞ்சிருந்தாலும் அவங்க ஒரு வைஷ்ணவியா இருந்ததுனால, அவன் குரு புத்திரன் பிராமணன், அவனை கொல்லக்கூடாது, அவரை மன்னித்து விடுங்கள், அவரை மன்னித்து விடுங்கள். அப்ப இதுல 2 குரூப் ஆயிட்டாங்க. ஒருத்தர் பீமன் அவனை கொல்லணும்னு சொல்றாங்க. ஒரு சிலர் பீமனோடு சேர்ந்து அஸ்வத்தாமனை கொன்று விட வேண்டும். ஒரு சிலர் இல்ல அஸ்வத்தாமனை கொல்லக்கூடாது, அவரை மன்னித்து விட வேண்டும். திரௌபதி சொல்றாங்க, திரௌபதி யுதிஷ்டிர மகாராஜ். தென் ஃபைனலி கிருஷ்ணர் என்ன பண்ணாங்க, அர்ஜுனன் கிருஷ்ணாட்ட வேண்டிக் கொள்ள, அவனை கொல்லவும் செய்யணும், கொல்லாமல் இருக்கும். அப்படின்னா அவனை தண்டிக்க வேண்டும், அவன் தலையில் இருக்கும் மணிமுடியை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அவனை சபித்து, கிருஷ்ணரே அவரை சபித்து விடுகிறார். தன் வைஷ்ணவ பக்தர், தன் பக்தர்களுக்கு குற்றம் செய்ததுனால பகவான் அவரை சபித்து விடுகிறார். அவன் வரமே அவனுக்கு சாபமா மாறிவிட்டு. அஸ்வத்தாமன் சிரஞ்சீவி, நீண்ட ஆயுள் வாழ்றான். நீண்ட ஆயுள் வாழக்கூடிய 8 பேர்ல அஸ்வத்தாமன் ஒருத்தன். ஆனா என்ன நடந்துச்சு, உடம்பெல்லாம் குஷ்டம் வியாதி அவன் நிம்மதி இல்லாம காட்டில் சுற்றி திரிந்து கொண்டு. சரி, இப்போ உழுப்பி. இந்த உழுப்பிங்கவங்க அவங்க நாக வம்சத்தை சார்ந்தவங்க. கௌரவ்யான்னு ஒரு ராஜா இந்த நாக வம்சத்துல. அந்த கௌரவ்யாவுடைய மகள் தான் உழுப்பி. அர்ஜுனன் தன்னுடைய யாத்திரையின் போது, வனவாசத்தின் போதும் யாத்திரையின் போதும் இந்த உழுப்பியை சந்திச்சார். உழுப்பியை சந்திச்சுன்னு உழுப்பியோட அழகுல மயங்கி உழுப்பியை திருமணம் செய்து கொள்கின்றார். அந்த உழுப்பிக்கும் அர்ஜுனனுக்கு பிறந்த குழந்தைதான் அரவான். அரவான் மகாபாரத யுத்தத்துல ஒரு சாட்சியா இருக்கு. இந்த என்டையர் மகாபாரத ஃபைட், இந்த யுத்தம் நடந்ததுக்கு ஒரு சாட்சி.
அதனால இன்னைக்கும் இந்த அரவான் பண்டிகை அப்படின்னு கொண்டாடுவாங்க. தென்னிந்தியால பல்வேறு பகுதிகளில் அரவான் நோன்பு, அரவான் பண்டிகை, கூத்தாண்டவர் நோன்புலாம் கொண்டாடுவாங்க. அது ஒரு விதமான வழிபாடு இருக்கு. சரி, அடுத்தது சித்ராங்கதா. சித்ராங்கதா யாரு? மணிப்பூர் நாட்டினுடைய இளவரசி ராஜகுமாரி. சித்ரவாகனா மணிப்பூரத்தை ஆண்டு வந்த மணிப்பூர் ப்ராவிடென்ட், அந்த மணிப்பூர் பகுதியை ஆண்டு வந்த சித்ரவாகனாங்கிற மன்னருடைய மகள் தான் ராஜகுமாரி தான் சித்ராங்கதா. சித்ராங்கதை அர்ஜுனன் திருமணம் செய்து கொள்கிறார். சித்ராங்கதாவுக்கும் அர்ஜுனனுக்கும் பப்ருவாகனன் குழந்தையா பிறகு. பப்ருவாகன் அது ஒரு பெரிய லீலை. பப்ருவாகன் என்ன நடக்கும்? பக்புருவாகனுக்கும் அர்ஜுனனுக்கும் ஒரு தடவை ஃபைட், சண்டை வந்து. அது கூட மிக அழகா வர்ணிச்சிருக்காங்க என்ன நடந்ததுன்னு. பீஷ்மதேவர் அர்ஜுனால கொல்லப்பட்டதுனால, பீஷ்மதேவர் யாரு? பதில் தெரிஞ்சும் கை தூக்கலாம். பீஷ்மர் யாரு? அவரு முந்தைய பிறவியில் என்னவா இருந்தாரு? ஒரு சத்தத்தை காணுமே. பீஷ்மர் யார்? அஷ்டவசுக்கள் ஒருவர். அப்ப பீஷ்மர் கொல்லப்பட்டதுனால மற்ற வசுக்கள் என்ன பண்ணுவாங்க? அர்ஜுனனை சபித்து விடுவார். நீ உன் தாத்தா பாட்டனாரை கொன்றதால் உன் மகன் கையாளி நீ கொல்லப்படுவாய் அப்படின்னு சபிச்சிடு. அப்ப அர்ஜுனன் முடிச்சிட்டேன். அதனால அர்ஜுனுடைய சுற்றுப்பயணத்தின் போது பப்ருவாகன அர்ஜுனன் மீட் பண்ணுவாங்க. 2 பேருக்கும் ஃபைட் வந்து, சண்டை வந்து. அந்த சண்டையில பப்ருவாகன் அர்ஜுனனை தாக்கி விடுகிறார். அவர் மூர்ச்சி அடைந்து கீழே விழுந்தார். ஏன்னா அர்ஜுனுடைய பையன் தான் பப்ருவாகன். பப்ருவாகனுக்கு அர்ஜுனனுக்கு ஃபைட் நடந்தது, கட்டும் யுத்தம் நடந்தது. தந்தையை போல பிள்ளை, அர்ஜுனனை போல அதீத ஆற்றல் படைத்தவன் பப்ருவாகன். என்ன பண்ணாரு? தன் தந்தையாரை தாக்கி விட்டார். அந்த நேரத்துல உலுப்பி என்ன பண்ணாங்க? இந்த மாதிரி தன் கணவர் தாக்கப்பட்டார்னு கேள்விப்பட்டோடனே அவங்க நாகமணி, இந்த நாகத்துக்கு நெற்றியில ஒரு மணி இருக்கு, அந்த நாகமணி எடுத்து வந்து அர்ஜுனனை குணப்படுத்தி விட்டார். அதுக்கப்புறம் தெரிய வந்தது பப்ருவாகன் வந்து அர்ஜுனுடைய பையன் தான், சித்ராங்கதையுடைய பையன். ஆசீர்வதிக்கப்பட்டார். இப்போ என்னாச்சு? வசுக்களுடைய சாபம் நிறைவேறியது, அதே சமயம் அர்ஜுனனும் பாதுகாக்கப்பட்டார். கௌந்தேய பிரதிஜானேகி நமே பக்த பிரணசதி. அர்ஜுனா, நீயே அறிவிப்பாயாக, என் பக்தன் என்றைக்கும் வீண் போவதில்லை. பகவானுடைய பக்தர் ஒரு நாளும் பகவானால் கைவிடப்பட மாட்டார். சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்தது? சுபத்ராவுடைய கல்யாணம். அதுவும் பெரும் அதிசயம். சுபத்ரையும் அர்ஜுனனும் காதல் கொண்டார்கள். ஆனா பலராமரோ சுபத்ரையை துரியோதனுக்கு மனம் முடிக்க விரும்புகிறார். பலராமரின் சீடர் துரியோதனன். துரியோதனன் சுபத்ரை மேல் காதல் கொண்டார். அதனால சுபத்ரையை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். பலராமர் அப்படி ஆகட்டும் என்று வாக்கு கொடுத்துகிறார். ஆனா அர்ஜுனனும் சுபத்ரையும் விரும்புகின்றார். வசுதேவருக்கும் அர்ஜுனனுக்கே தனது மகளை திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்று ஆர்வம். இப்ப என்னாச்சு? பலராமர் எதிர்த்து எப்படி செயல்பட முடியும்? பலராமருக்கு வந்து துரியோதனுக்கு மனம் முடிக்கணும்னு சொல். அப்போ அர்ஜுனன் என்ன பண்ணிருக்காங்க? துவாரகையில வந்து தங்கியிருக்காங்க. இப்ப எப்படி நம்ம இவங்களை மனம் முடிக்கிறது? கிருஷ்ணா, நீங்களே ஏதோ ஒரு ஐடியா கொடுங்க, நீங்க ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க. சுபத்ரையை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்? கிருஷ்ணரின் தங்கையை எவ்வாறு திருமணம் செய்து கொள்ளும்? கிருஷ்ணர்கிட்டயே ஐடியா கேட்கிறாரு அர்ஜுனா. எப்படி நான் வந்து சுபத்ரையை திருமணம் செய்வது? அதற்கான வழி என்ன? ஏன்னா பலராமரை எதிர்த்து இது எப்படி நடக்கும்? பலராமரை எதிர்த்து எல்லாம் பண்ண முடியாது. பலராமர் முழுமுதற் கடவுள். அவர் ஏமாற்றியோ ஒரு இடத்தோ பண்ண முடியாது. கிருஷ்ணர் சொன்னாரு, ஓகே அப்படின்னா நீ சுபத்ரையை கடத்தி சென்று விடு. சுபத்ரையை கடத்தி சென்று தான் திருமணம் செய்யணும். ஏன்னா பலராமர் வந்து துரியோதனுக்கு மனம் முடிக்க நினைக்கிறாரு. அதனால நீ கடத்தி சென்றுதான் ஆகும்.
அதனால சுபத்திரையை அர்ஜுனன் கடத்தி சென்று விடுகிறார். இதை கேள்விப்பட்டு பலராமருக்கு பெரும் கோபம் வந்துச்சு. இந்த அர்ஜுனனுக்கு என்ன தைரியம் இருந்தா என் தங்கையை கடத்தி செல்வார். அப்புறம் கிருஷ்ணர் வந்து பலராமர் மிக அருமையாக சமாதானப்படுத்தி விட்டார். சுபத்திரை தானே ரதம் ஓட்டி சென்றாங்க, அர்ஜுனன் பின்னாடி தானே உட்கார்ந்து இருந்தாரு. அப்ப அர்ஜுனன் சுபத்திரையை கடத்தி சென்றாரா, சுபத்திரை அர்ஜுனனை கடத்தி சென்றாரு? அப்புறம் பலராமருக்கு புரிய வைத்தார், இருவரும் ஒருவர் விரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கே மனம் முடிக்க வேண்டும் அப்படின்னு பகவான் அவங்க பக்கம் இருந்ததுனால பலராமர் சமாதானாயி, கிருஷ்ணர் அர்ஜுனன் பக்கம் இருந்ததுனால பலராமர் சுபத்திரை அர்ஜுனனுக்கே மனம் முடிக்க ஒப்புக்கொள்கிறார். அர்ஜுனனுக்கும் சுபத்திரைக்கும் பிறந்த குழந்தைதான் அபிமன்யு. தந்தையாரை போலவே அதீத ஆற்றல் படைத்த குழந்தை. சிறு வயதிலேயே வில்வித்தையெல்லாம் பெரும் தேர்ச்சி பெற்ற குழந்தை. ஒரு முறை என்ன நடந்தது, எல்லாரும் அறிந்த கதைகள் தான், ரொம்ப அழகான கதை. சக்கர வியூகம் என்று யுத்தத்துல ஒரு வியூகம் உண்டு, சக்கர வியூகம். சக்கர வியூகம்னா பெரும் மகாரதர்கள் சுற்றி கொள்வார்கள். அந்த மகாரதர்கள் ஒரு சக்கரம் போல ஒரு சர்க்கிள ஃபார்ம் பண்ணிடுவாங்க. சிறந்த இனி ஒரு மகாரதர் அந்த சர்க்கிள்ல போய் இவங்களை டிஃபீட் பண்ணி வெளியில வரும். பெரும் மகாரதர்கள் ஒரு சக்கரம் போல சூழ்ந்துக்குவாங்க, சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுவாங்க. இனி ஒரு மகாரதர் அந்த சர்க்கிள்ல போய் அந்த வளையத்துக்குள்ள போய் இவங்களை ஜெயிச்சு வெளியில வரும். அந்த பெரும் கலை அர்ஜுனன் அறிந்து வச்சிருந்தார், சக்கர வியூகம். அத சுபத்திரையிட்ட சொல்லிட்டு போது அபிமன்யு கருவுல இருந்தார். அந்த சக்கர வியூகத்துக்குள்ள எப்படி போறதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. சுபத்ரா தேவி கேட்கிறாங்க, பிரபு இந்த சக்கர வியூகம்னு சொல்றாங்களே, அது என்ன, எப்படி அந்த யுத்தம் செய்வாங்க, யுத்தத்துல எப்படி அந்த கலையை வந்து நீங்க கத்துக்கிட்டீங்க, என்ன பண்றீங்க? அப்ப அர்ஜுனன் சொல்றாரு, இந்த மாதிரி மகாரதர்கள் சூழ்ந்திருப்பாங்க, அதுக்குள்ள போய் அவங்களை ஜெயித்து வெளியே வர வேண்டும். அது உள்ள போறதெல்லாம் எப்படின்னு சொன்னாரு. வெளியில வர சொல்றதுக்குள்ள சுபத்திரை தூங்கி விட்டார், அல்லது கிருஷ்ணர் அங்க வந்து அர்ஜுனனை கூட்டின்னு போயிட்டாருன்னு சொல்லுவோம். சம்திங் ஹேப்பன், ஏதோ நடந்தது. அப்ப என்னாச்சு, கருவில் இருந்த குழந்தையும் கேட்டுக்கொண்டே இருந்தது. சக்கர வியூகத்துக்குள்ள எப்படி போகணும்னு அபிமன்யுக்கு தெரியும், ஆனா எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியும். அதுள்ள போய் மாட்டின்ற பீஷ்மர், துரோணர், கிருப்பாச்சாரியா, அஸ்வத்தாமா, சகுனி, துரியோதனா, ஜெயத்ரதா மகாரதர்கள் அவங்க நடுவுல போய் இந்த சின்ன பையன் 14-15 வயசு தான் இருக்கும், அந்த சக்கர வியூகத்தை உடைச்சு உள்ள போய் இவங்க எல்லாம் திணற அடிச்சிட்டேன். பீஷ்மரும் துரியோதனன் கர்ணன் எல்லாம் பேர்ந்து போனாங்க. இவன் வில்வித்தையில அர்ஜுனனுக்கு குறைந்தவன் இல்லை, அப்படி அற்புதமா யுத்தம் பண்ணாங்க. பட் இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த சிறுவனை பாலகனை இரக்கமின்றி கொன்று விட்டார். அப்பதான் அர்ஜுனனுக்கு பெரும் கோபம் ஏற்பட்டது. தன் மகனின் மறைவு காரணமான ஜெயத்ரதனை கொல்ல வேண்டும் என்று சபதம் எடுக்கின்றார். நாளை சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள ஜெயத்ரதனை உயிரோடு விடக்கூடாது, கொன்றுவேன். கிருஷ்ணர் கேட்கிறார், அர்ஜுனா என்ன இப்படி திடீர்னு ஒரு முடிவு எடுத்துட்ட? அங்க யுத்தத்துல மகாரதர்கள்லாம் இருக்காங்க, பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியா, அஸ்வத்தாமா, சகுனி, துரியோதனா, கர்ணா. இந்த மகாரதர்களை மீறி எப்படி நீ ஜெயத்ரதன் போக முடியும்? அர்ஜுனன் சபதம் எடுத்துட்டாரு, நாளைக்கு அந்த ஜெயத்ரதனை கொல்லுவேன், இல்ல நெருப்புல இறங்கி இந்த உடலை விட்டுருவேன். ஜெயத்ரதன் பயந்து போய் ஒளிந்து இருக்கிறானே. துரியோதனன் எல்லாம் பெரும் படைகளோடு வந்து ஜெயத்ரதனுக்கு பாதுகாப்பாக அணிவகுத்து நிற்கிறாங்க. மகாரதர்கள். இன்றைக்கு அர்ஜுனன் பயங்கரமான தீயா நெருப்பு, அவனுடைய ஓரொரு அஸ்திரமும் தீ போல. அர்ஜுனுடைய காண்டிபத்திலிருந்து வரக்கூடிய ஓரொரு அஸ்திரமும் தீயா பறக்குது, நெருப்பா வருது. அதுல மாட்டி எல்லா கௌரவர்களும் சிக்கி பீஸ் ஆயிட்டு இருக்கு. அன்னைக்கு அவ்வளவு கோபம் அர்ஜுனன். ஆனா ஜெயத்ரதனை நெருங்க விடல. பல இடங்கள், பல வியூகங்கள்ல இருந்து வராங்க. ஒரு பக்கம் துரோணாச்சாரியர் வந்து தடுக்கிறாரு, இன்னொரு பக்கம் வந்து பீஷ்மர் வராரு, இன்னொரு பக்கம் கர்ணா, இன்னொரு பக்கம் துரியோதனா, இன்னொரு பக்கம் துச்சாசனா, இன்னொரு பக்கம் சகுனி, அஸ்வத்தாமா. இவங்களை எல்லாம் தாண்டி போகணும். வெறும் சவால் அன்னைக்கு அர்ஜுனன். துரோணாச்சாரியரை முறியடிச்சுட்டு போனா பீஷ்மர் வருவார், பீஷ்மரை முறியடிச்சுட்டு போனா துரியோதனை கடந்து போனா துச்சாசன், அவனுக்கு கடந்து போனா அஸ்வத்தாம். இப்படி மாறி
ஜெயத்ரதனை நெருங்க விட மாட்டேங்கிறார். கிருஷ்ணர் பார்த்தாரு, இன்னைக்கு அர்ஜுனன் ஜெயத்ரதனை கொன்ன மாதிரிதான். பாருங்க, பகவானை கேட்காம சபதம் போட்டார். அதனால கோபம் வந்ததுன்னா முடிவெடுக்கவே கூடாது. கோபத்துல முடிவெடுத்தோம்னா மாட்டிக்கும். கோபத்துல முடிவெடுக்க கூடாது, சந்தோஷத்துல வாக்கு கொடுக்க கூடாது. சந்தோஷத்துல வாக்கு கொடுத்துட்டோம்னா அதை காப்பாற்ற முடியாம கஷ்டப்படுவோம். ரொம்ப சந்தோஷம் இருக்கும் போது நம்ம தகுதிக்கு மேல வாக்கு கொடுத்துருவோம். நான் அது பண்ணித்தரேன், இது பண்ணித்தரேன், நான் அது செய்யறேன், இது செய்யறேன். ஐயோ இதெல்லாம் சொல்லிட்டேனே, என்னால பண்ண முடியலையே. அது மாதிரி கோபத்துல நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன்னு முடிவெடுக்க கூடாது. கோபத்திலையும் சந்தோஷத்திலையும் நிதானமாக முடிவெடுக்கும். அர்ஜுன் என்ன பண்ணிட்டாரு? கோபத்துல கிருஷ்ணரை கேட்காமலே முடிவு பண்ணிட்டார். நான் ஜெயத்ரதனை கொண்டுருவேன், இல்ல நான் நெருப்புல இறங்கி உடலை விட்டுருவேன். பார்த்தா அன்னைக்கு கட்டும் யுத்தம் நடக்கும். ஜெயத்ரதன் கிட்ட நெருங்க முடியல அர்ஜுனால. கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? சுதர்சனம் கொண்டு அப்படியே சூரியனை மறைச்சிட்டார். சூரியன் அஸ்தமாகம் ஆகிவிட்டது. அடே அர்ஜுனா, நெருப்பில் இறங்குன்னு ஜெயத்ரதன் வெளியில வந்து கொக்கரிக்கிறான். ஒளிஞ்சு இருந்தான். இந்த மகாராஜர்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்னான். உயிருக்கு பயந்து நடுங்கி, ஐயோ இன்னைக்கு அர்ஜுனன் என்னை கொன்னுருவானே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு பயந்து பூச்சி மாதிரி ஒளிஞ்சிருந்தான். சூரியன் அஸ்தமித்து விட்டது. அர்ஜுனா நெருப்பில் இறங்கு, நெருப்பில் இறங்கு, உன் வாக்குறுதி என்னாச்சு? இதோ சூரியன் அஸ்தமித்து விட்டது, நெருப்பில் இறங்கு. அர்ஜுனா நெருப்பில் இறங்கு, நெருப்பில் இறங்குன்னு வெளியில வந்து அந்த அரண்களை தாண்டி பெரும் படைகள், துரோணாச்சாரியர், அஸ்வத்தாமா, சகுனி, துரியோதனா, துச்சாசனம் இதெல்லாம் கடந்து முன்னாடி வந்து குதிக்கிறான். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அர்ஜுன் இன்னைக்கு வந்து உடலை விட போறான். கிருஷ்ணர் பண்ணாரு, அப்படியே சூரியனை விளக்குனார். அர்ஜுனா அதோ சூரியன் இன்னும் அஸ்தமிக்கவில்லை, மேகம்தான் மூடி இருந்தது, அதோ சூரியன், இதோ ஜெயத்ரதன், கொன்று விடுங்க. டார் ஒரு அஸ்திரம் தாளை துண்டிச்சு அவன் தந்தையாருடைய மடியில போய் விழுந்து. பகவான் ஜெயத்து பாண்டு புத்திரானாம் ஏசாம் பக்ஷே ஜனார்தனா, பாண்டவர்களுக்கே வெற்றி பகவான் அவங்க பக்கம் இருந்ததுனால. அதனால பீஷ்ம தேவர் என்ன சொல்றாரு அவருடைய பிரார்த்தனையில, அர்ஜுனனின் ரதத்தில் அமர்ந்து கொண்டே எதிரி அணியின் ஆயுளை குறைத்து விட்டார். கிருஷ்ணன் என்ன பண்ணாரா? அர்ஜுனுடைய ரதத்துல உட்கார்ந்து கொண்டே எதிர் அணியில் இருக்கிறவங்களோட ஆயுளை குறைத்து விட்டார். அவங்க ஆயுளை குறைச்சிட்டார். அவர் பார்வையை செலுத்தி அதை செய்து விட்டார். பகவானுடைய பார்வையை செலுத்தி என்ன பண்ணாரு? எதிர் அணியில் இருக்கிறவங்களுடைய ஆயுளை குறைத்து விட்டார். மாதிரி பல்வேறு சம்பவங்கள் மகாபாரத யுத்தத்தின் போது பீஷ்மரிடமிருந்தும் துரோணரிடமிருந்தும் பல்வேறு தெய்வீக அஸ்திரங்களிடமிருந்தும் அர்ஜுனன் காப்பாற்றப்பட்டார். ஒரு நாள் யுத்தம் முடிஞ்சது. ஒரு நாள் யுத்தம் முடியும் போது என்ன நடக்கும்? ரதத்தை விட்டு கிருஷ்ணர் இறங்கி நடந்து போவார். அர்ஜுனன் பின்னாடி வருவார். பல வீரர்களை கொன்று, பல சக்தி வாய்ந்த தளபதியார்கள், அமைச்சர்கள் எல்லாம் கொன்றுட்டு கிருஷ்ணர் முன் செல்ல அர்ஜுனன் அப்படி கம்பீரமா பின்னாடி நடந்து வருவார். ஆனா கடைசி நாள் யுத்தத்துல யுத்தம் எல்லாம் முடிஞ்சு பல்வேறு எல்லாரும் கொல்லப்பட்டார்கள். பாண்டவர் 5 தவிர அனைவரும் இறந்து போனார். சரி, அன்னைக்கு கடைசி நாள் கிருஷ்ணர் ரதத்தை விட்டு இறங்க மாட்டேங்கிறார். அர்ஜுனன் பாக்குறாரு, கிருஷ்ணர் இறங்கி போவாரு, பின்னாடி போலாம். கிருஷ்ணர் முன் செல்ல நான் பின்னாக இதோ 18 நாள் யுத்தத்தை நான் எல்லோரையும் கொன்று விட்டேன் என்று அப்படி கம்பீரமா நடந்து போலாம். ஆனா என்ன ஆச்சு? அன்னைக்கு கிருஷ்ணர் இறங்கி போக மாட்டேங்குது. அர்ஜுனனும் காத்துக்கிட்டு இருக்கிறார். கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா நீங்க இறங்கி நடந்து செல்ல. இல்ல கிருஷ்ணா, வழக்கமா நீங்க தானே போவீங்க, நீங்க முன்னாடி போங்க. இல்ல இன்னைக்கு நீ போன. இல்ல கிருஷ்ணா, வழக்கமா நீங்க தானே போவீங்க, நீங்களே போங்க, நான் பின்னாடி வரேன். இல்ல அர்ஜுனா, இன்னைக்கு நீ போன. என்ன இன்னைக்கு கிருஷ்ணர் பிடிவாதமா இறங்கி போக மாட்டேங்கிறாரு? அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. தினமும் அவர் இல்ல முன்னாடி போவார், நான் பின்னாடி போவேன், அப்படியே கம்பீரமா போவனே, இன்னைக்கு ஏன் என்ன போக சொல்றாரு? சரி, பகவான் சொன்ன ஏதேனும் காரணம் இருக்கும் அப்படின்னு அன்னைக்கு அர்ஜுனன் இறங்கி நடந்து செல்ற. அர்ஜுனன் இறங்கி சற்று தூரம் நடந்து சென்றவுடனே பகவான் கிருஷ்ணரும் ரதத்தை விட்டு இறங்கி அவரு நடந்து சென்றவுடன் ரதம் வெடித்து சுக்குநூறாக சிதறியது. பல்வேறு தெய்வீக அஸ்திரங்களை பகவான் தன்னுள் அடக்கி வைத்திருந்தார். அர்ஜுனனுக்கு ஏதோ ஒரு ஆபத்தும் ஏற்படாத பகவான் அவர் பக்கம் இருந்ததுனால
அர்ஜுனனை எந்த தெய்வீக அஸ்திரத்தாலும் எந்த மகாரதர்களாலும் நெருங்கவே முடியும். பப்ருவான் கூட சண்டை போட்டு தோத்து போயிட்டாருன்னா பாரு. பப்ருவானாவது அர்ஜுனுடைய பையன். சாதாரண மாடு மேய்க்கிறவரோட சண்டை போட்டு அர்ஜுனன் தோத்து போயிடுவார். எப்போ எந்த காண்டியும் வைத்து மகாரதர்களை வென்றாரோ, பீஷ்மர், துரோணர் போன்ற மகாரதர்களை காண்டிவம் வச்சு காண்டிவம் எடுத்து அர்ஜுனன் நான் ஏற்றி இந்த பெரும் மகா வீரர்கள் மகாரதர்களை வென்றார். அதே காண்டிவம், அதே அர்ஜுனன், அதே தெய்வீகமான அஸ்திரங்கள் பகவான் கிருஷ்ணர் மறைந்து விட்டார். இந்த பின்னாடி அடுத்த அத்தியாயங்கள்ல படிப்போம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மறைந்து விட்டார். அர்ஜுனன் துவாரகையில போய் கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக போனார். ஆனா கிருஷ்ணர் இந்த பூமியை விட்டு லீலையை வச்சு மறைஞ்சு போயிட்டார். அப்ப என்ன ஆச்சு? திரும்பி வரும்போது கிருஷ்ணரின் மனைவிமார்களை அர்ஜுனால காப்பாற்ற முடியல. கிருஷ்ணரின் மனைவிமார்கள் யாரும் இல்ல, அவங்க எல்லாம் லட்சுமிகள் தான். அவங்க பகவான் லோகத்துக்கு திரும்ப போறாங்க. ஆனா அது மூலமா பகவான் இனி ஒரு பாடம் கத்துக் கொடுக்குற. என்ன பாடம்னா, அர்ஜுனன் பெரும் சிறந்த வீரனாக இருந்தான், பெரும் வில்லாளியாக அதீத ஆற்றல் படைத்தவன். அதை எப்ப உணர்றார் அர்ஜுனன்? என்னுடைய ஆற்றலும் சக்தியும் அந்த வாசுதேவ கிருஷ்ணர் என்னோடு இருந்ததுனால, கிருஷ்ணர் என்னோடு இருந்ததுனால எனக்கு இந்த மாதிரி அற்புதங்களும் அதிசயம் செய்ய முடிஞ்சது. இப்போ கிருஷ்ணர் என்னை விட்டு பிரிந்து விட்டார், என் சக்தியை நான் இழந்து விட்டேன். சாதாரண கவுஹர்ட் பாய்ஸ், மாடு மேய்க்கிற ஒரு இடைய கொலை சிறுவரை அவரால் ஜெயிக்க முடியல. அதே காண்டிவம், அதே அர்ஜுனன், அதே அஸ்திரங்கள். அப்ப அர்ஜுனுடைய சக்தியும் பலமும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே. அதனாலதான் நாம் ஏதாவது செய்து விட்டால் அது ஹரி குரு வைஷ்ணவர் கருணை. ஏதாவது அதிசயம் நம்ம வாழ்க்கையில ஏதேனும் அதிசயம் நடக்குது, அற்புதம் நடக்குது, ஏதாவது ஒரு சிறப்பான ஒரு செயலை செய்து விட்டால் அது குருவுடைய கருணையாலும் பகவானின் கருணையாலும் நடந்ததாக நினைக்க வேண்டும். அவங்கதான் ஆசீர்வதிக்கிறாங்க. அது அர்ஜுனன் உணர்ந்து கொண்டான். தன்னுடைய சொந்த முயற்சியாளர் வீண் கர்வம் கொள்ளக்கூடாது. என்னுடைய முயற்சினால, என் சக்தியினால, என் புத்தியினால நானே செஞ்சேன், என்னாலதான் நடந்தது என்று வீண் கர்வம் கொள்ளக்கூடாது. இனி ஒரு முறை அப்படிதான் நடந்தது. துவாரகையில் ஒரு பிராமணருக்கு குழந்தை பிறக்குது, பிறக்கிற குழந்தை பூரா காணாம போகுது. குழந்தை பிறக்குது, மறைஞ்சு போகுது. குழந்தை பிறக்குது, மறைஞ்சு போகுது. இந்த பிராமணருக்கு கடும் கோபம். இந்த உக்ரசேனர் என்ன ஆட்சி பண்றாரு? அவருடைய ஆட்சியில ஒரு பிராமணருக்கு பாதுகாப்பு இல்லை, பிராமணர் குடும்பத்துக்கு பாதுகாப்பு இல்லை, அவங்க குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. ஓ உக்ரசேனரே, உங்களுடைய ஆட்சி சரியில்லை, சத்திரியர்கள் ரொம்ப இழிந்தவராய் விட்டார்கள், அவர்கள் பிராமணரை பராமரிக்க தவறு விட்டார்கள் அப்படின்னு ஒரு முறையும் அந்த பிராமணர் குழந்தை பிறக்குது, குழந்தை மறைஞ்சு போயிடுது, குழந்தை பிறக்குது, குழந்தை மறைஞ்சு போயிடுது. அப்படி சத்திரிய வம்சத்தை இழந்து பேசுகின்றார். அப்போ ஒரு சமயம் என்ன நடக்கும்? அந்த நேரத்துல அர்ஜுனனும் அந்த சபையில இருக்கிறார். அர்ஜுனன் முன்னிலையில் சத்திரிய வம்சத்தை இழந்து பேசுகின்றார் அந்த பிராமணர். அப்ப அர்ஜுனனுக்கு கோபம் வந்துருச்சு. என்ன இந்த பிராமணர் இப்படி சத்திரிய வம்சத்தை இழந்து பேசுறாரு, நாம தான் அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறோம். பிராமணரே, ஏன் நீங்கள் சத்திரியை இழந்து பேசுகின்றீர்கள்? சத்திரியர்கள் தான் உங்களுக்கு பாதுகாப்பு தர்றாங்க. நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன், அந்த குழந்தை பிறந்தா அது காணாம போகாம நான் பாத்துக்கிறேன். அப்போ பிராமணர் சொல்றாரு, இங்க கிருஷ்ணரும் பலராமருமே இருக்காங்க, அவங்களே பேசாம இருக்காங்க, உனக்கே கோபம் வருது? கிருஷ்ணரும் பலராமரும் வேணா பேசாம இருக்கலாம், ஆனால் பிராமணரே, என் காண்டிவத்திலிருந்து யாரும் தப்பிச்சது இல்லை. அதனால நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன், அந்த குழந்தை பிறந்தா எனக்கு சொல்லு, அது எப்படி காணாம போகுதுன்னு நான் பாக்குறேன். அந்த குழந்தைக்கு நான் முழு பாதுகாப்பு தருகின்றேன். அப்படி நான் தவறிவிட்டால் நான் நெருப்பில் இறங்கி இந்த சரீரத்தை மாய்த்துக் கொள்வேன். சபதம் எடுத்து விட்டார். சரி, அர்ஜுனன் வில்லுக்கு விஜயன் மட்டுமல்ல, சொல்வதை செய்வதில் வாக்குறுதியை நிறைவேற்றுவதிலும் தவறியவன் அல்ல. சரி, அப்படின்னா நான் அடுத்த தடவை குழந்தை பிறக்கும்போது சொல்றேன், நீ பாதுகாப்பு. அர்ஜுனன் என்ன பண்ணாரு? இந்த பிராமணர் குழந்தை பிறக்க போகுது. அப்போ தன்னுடைய காண்டிப வில்ல எடுத்துக்கிட்டாரு, அக்னி தேவன் பரிசா கொடுத்த ரதத்தை எடுத்துக்கிட்டாரு, மகாதேவர் பரிசளித்த பசுபதி ஆஸ்திரம், தெய்வீக ஆஸ்திரங்களை எடுத்துக்கிட்டாரு, தன் சாரதியை மறந்து விட்டார். தன்னுடைய சாரதியை மறந்து விட்டார். பார்த்த சாரதி விட்டார்.
பார்த்த சாரதியை விட்டுட்டு தெய்வீக அஸ்திரங்கள், தெய்வீக ரதம் எல்லாம் எடுத்துட்டு போனார். காண்டீபம் எல்லாம் இருக்கு. அதே அர்ஜுனன் தான். அந்த பிராமணருக்கு மனைவிக்கு குழந்தை பிறக்க போகும்போது அந்த வீட அஸ்திரங்களாலே மறைத்து விட்டார். அப்படி காண்டீபம் எடுத்து ஒரு அம்பு வச்சு புட்டா பல ஆயிரம் அஸ்திரங்களா அந்த வீடை ஒரு அரண் போல காத்து கூட உள்ள நுழைய முடியும். ராமனர் வியந்து போனார். அர்ஜுனுடைய அதீதமான ஆற்றலை கண்டு ராமன் வியந்து போனான். உண்மையிலுமே அர்ஜுனன் சிறந்த வில்லாளிதான். ஆனா என்ன நடந்தது? குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த காணாம போச்சு. அது மட்டும் இல்ல, எல்லாம் காணாம போச்சு. அர்ஜுனுடைய காண்டீபோ, அவருடைய அஸ்திரம், பசுபத அஸ்திரம் எல்லாம். யஹோ ராவணர் அப்பவே சொன்னேன், கிருஷ்ணரும் பலராமருமே பேசாம இருக்காங்களே, உனக்கு ஏன் வீண் கர்வம் அர்ஜுனா? இப்ப நீ நெருப்புல இறங்கு. சொன்ன இல்ல, இங்க பையனை காப்பாத்து, என் குழந்தை உன்னால காப்பாத்த முடிஞ்சதா? நெருப்புல இறங்கு, நெருப்புல இறங்கு. அர்ஜுனன் நெருப்புல இறங்க போகும்போது கிருஷ்ணருக்கு வந்துடுறாரு. என்ன அர்ஜுனா, என்ன ஆச்சு? பிரபு, நான் எல்லா இடத்துல இருந்து உங்களை மறந்துட்டு வந்துட்டேன். சரி, இப்ப ஒண்ணும் இல்ல, வா என் கூட வா, நான் அந்த பிராமணனுடைய மகனை மீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு கிருஷ்ணர் அர்ஜுனன் அழைச்சின்னு போய் இந்த பிரபஞ்ச வெளிகள் எல்லாம் கடந்து பூர்புவஸ்ரோகா 14 லோகங்களையும் கடந்து பிரம்மஜோதியும் கடந்து வைகுந்த லோகங்களை கடந்து அந்த வைகுந்த லோகத்துல வந்து பரந்தாமன் மகாவிஷ்ணுவை சந்தித்து அங்க மகாவிஷ்ணுடைய சந்நிதியில இந்த குழந்தை இருக்கு. கிருஷ்ணருடைய அழகை காண்ற மகாவிஷ்ணு விரும்பின பகவானே அவருடைய அழகுல மயங்கக்கூடியவர். ஆக்கர செய்தி கிருஷ்ணா. கிருஷ்ணருடைய திரிபங்க லலிதம், அவருடைய உடல்ல 3 வளைவு புல்லாங்குழல் ஏந்திய ரூபம், அந்த ஷாமசுந்தர திருமேனியை மகாவிஷ்ணு காண பேராவல் கொண்டார். அப்ப தன் பக்தனுக்கு ஏதேனும் ஆபத்து என்றால் அவர் வந்து விடுவார் என்று அந்த குழந்தையை எடுத்து வர அர்ஜுனோடு பகவான் அங்க வந்து மகாவிஷ்ணு தரிசிக்கின்றார். அர்ஜுனனை ஆசீர்வதிக்கின்றார். அர்ஜுனா, நீ எனது நித்தியமான பக்தன், கிருஷ்ணர் என்னுடைய அவதார். கிருஷ்ணா, அர்ஜுனா, நீங்கள் இருவரும் நரநாரனாக இந்த பூமியில் தோன்றி இருக்கின்றீர்கள். உங்களை காணவே யாம் இந்த லீலையை செய்தோம். இப்படியெல்லாம் நடந்திருக்கு. ஒரு லீலையில நிறைய பாடம் பகவான் கற்றுக் கொடுத்துருவார். அவருடைய அமானுஷ்யமான சக்தி, அவருடைய தெய்வீகமான நிலை, தன் பக்தனை பாதுகாக்கிறது, பக்தர்கள் வீண் கர்வம் கொள்ளக்கூடாது, பகவானை மறந்து விடக்கூடாது, எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டார். ஒரு லீலையில நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துட்டார். இப்படி அர்ஜுனுடைய வாழ்க்கை முழுவதும் அமானுஷ்யமான சக்திகளும் ஆற்றலும் நிறைந்தது. அதெல்லாம் பகவான் அவர் கூட இருந்ததுனால, அர்ஜுனன் நன்கு அறிந்திருந்தார். பகவான் அவர் கூட இருந்ததுனாலதான் அவரால் மகாரதர்களையும் வெல்ல முடிந்தது. பல்வேறு அதிசயங்களும் அற்புதங்களும் அவரால் செய்ய முடிந்தது. அப்போ துவாபர யுகத்துல அர்ஜுனன் கூட பகவான் கிருஷ்ணர் இருந்தாரு. அதனால அவர் அதிசயம் பண்ணாரு, அற்புதம் பண்ணாரு, அமானுஷ்யமான சக்தியை வெளிப்படுத்தினாரு. பல்வேறு துன்பங்கள் இருந்தும் பிரச்சனைகள் இருந்தும் காப்பாற்றப்பட்டார். பல்வேறு கஷ்டங்கள் இருந்து அவர் பாதுகாக்கப்பட்டார். ஐயோ, நான் கலியுகத்தில் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றனே, பகவான் கிருஷ்ணர் என்னுடன் இல்லையே, நான் என்ன செய்வேன்? அர்ஜுனன் தெய்வீகமான அஸ்திரம் வச்சிருந்தாரு, என்கிட்ட ஒரு அஸ்திரம் இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்றது? அதே பகவான் கிருஷ்ணர் 500 ஆண்டுகளுக்கு முன்பாக ஸ்ரீ சைதன்ய மகாபுரு அவதாரம் செய்தார். அவர் கலியுக மக்களை காப்பதற்காக அவர் ஹரிநாமம் என்ற ஆயுதத்தை கொண்டு வந்தார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாமத்தில் பகவான் கிருஷ்ணர் நித்தியமாக வசிக்கின்றார். எப்படி அர்ஜுனன் கூட எப்பவுமே கிருஷ்ணர் இருந்தாரோ, அது போல ஹரிநாமத்தில் பகவான் நித்தியமாக வாசம் செய்கின்றார். அப்போ ஹரிநாமத்தை உச்சரிக்கும் போது பகவான் நம் இதயத்துக்குள்ள இருந்து இந்த அசுர குணங்கள், தற்பெருமை, வீண் கர்வம், பேராசை, பொறாமை, அகங்காரம், பொய்யகங்காரம், இதையெல்லாம் இல்லாம செஞ்சார். அர்ஜுனனை போல தூய பக்தர்கள் தரத்துக்கு நம்ம உயர்த்தி விடுகின்றார். அதனால அர்ஜுனனுக்கு எப்பவும் பகவான் கிருஷ்ணர் கூட இருந்து பாதுகாப்பு தந்தாரு. அதே பகவான் கிருஷ்ணர் இப்ப கலியுகத்துல ஹரிநாமத்துல இருக்காரு. ஹரிநாமத்தை சரணாகதி செய்யும் போது அனைத்து பாதுகாப்பு. பரிசித் குழந்தை அப்படிதான் காப்பாற்றப்பட்டார். உத்தரை பகவான் நாமத்தை உச்சரித்ததுனால, பகவானுடைய நாமத்தை ஜபித்ததுனால உடனே பகவான் அவர் கருவில் தோன்றி அந்த குழந்தையை காப்பாற்ற.
பரிசித் எவ்வாறு பாதுகாக்கப்பட்டாரோ, அர்ஜுனன் எவ்வாறு பாதுகாக்கப்பட்டாரோ, அதே போல நமக்கும் பாதுகாப்பு உண்டு. நாம் ஹரிநாமத்தை முழுமையாக நம்பி நாம் ஜெபிப்போம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி